கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்ம மீட்பர் சபையின் மூலமாக என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை ஒடுக்கம் மாறும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 36:16 யோபுடைய சிநேகிதன் எலிகு சொல்லுகிறார், அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். யோபு 36:16 படியாக அப்படியே அவர் உம்மையும் ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் என்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவஜனமே, எல்லா எதிர்மறையான சூழலிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. பலனற்ற வேளையில நம்மை பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு பலனாய் கடந்து வருகிறது. அநேக குறைவுகளை பேசுகிற மனுஷர்கள் மத்தியில், நம்ம ஏளனம் பண்ணுகிறவர்கள் மத்தியில், நம்மை இழிவுபடுத்துகிறவர்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை நாம் எழுந்து ஆண்டவருக்காக செயல்படும்படியாய் ஊன்ற கட்டப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள். நாம் யோபுடைய நிலைமையை அறிந்திருக்கிறோம். யோபுடைய அந்த குறைவின் வேலையிலே, உபத்திரவத்தின் வேலையிலே அவருடைய நண்பர்கள் அநேக விதமான வார்த்தைகளை பேசினார்கள். அதில் யோபுவை குற்றப்படுத்தும்படியான அநேக வார்த்தைகள் இருந்தது. அவனை குறை சொல்லுகிற வார்த்தைகள் அநேக இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றிலும் ஒரு சில வார்த்தைகள் யோபுவை மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்தில் நிலைநிறுத்துகிறதாக, கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டும் எழும்பும் பொழுது ஒரு பெரிய மாறுதல் வரும் என்பதை உணர்த்தினதாக இருந்தது. அப்படி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். அப்படி அவர் உம்மையும் ஒடுக்கமில்லாத விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. உடைக்கப்பட்ட சூழ்நிலை, வேதனைகள் நிறைந்த சூழ்நிலை, அநேக குறைவுகள் மத்தியில், எல்லாம் இழந்த நிலைமையில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கடந்து வருகிறது. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் குறைவுகளை மாற்றி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாராக. பலனற்ற வேலையில் பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. சோர்ந்து போன வேளையில் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், மீண்டும் கர்த்தருக்காக எழும்பி ஓடத்தக்கதாய் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கடந்து வருகிறது. உங்கள் நெருக்கங்கள் மாறும், உங்கள் ஒடுக்கங்கள் மாறும். அப்படி அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் கொண்டு வருவார். நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமை தினத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அடிமை தினத்தில் அவர்கள் நெருக்கத்தை அனுபவித்தார்கள், ஒடுக்கத்தை அனுபவித்தார்கள், பலவிதமான கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்பட்டார்களோ, எந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். யாத்திராகமத்தின் புத்தகம் 1 வசனத்தில், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருவின் போராட்டமா, கடந்தொல்லையா, வியாதிகளா, பலவீனமா, ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு பெருக்கத்தை காண்பீர்கள். உங்கள் எல்லைகளிலே ஒரு பெருக்கத்தை, ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை, கர்த்தருடைய உயர்வை காண்பீர்கள். காரணம், இது என்னை வாழ வைக்கும் வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கிறது. மீண்டுமாய் நீங்கள் எழும்பி ஒரு புது பலனோடு கழுகை போல செட்டைகளை அடைத்து உயர எழும்ப உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஒடுக்கமில்லாத விசாலம், அது மாத்திரமில்லை, நெருக்கத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனை முறை ஒடுக்கினார்களோ, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். நம்முடைய கர்த்தர் பெருக்கத்தின் கர்த்தர். உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் வியாபாரங்கள் பெருகும், உங்கள் புகழ் பெருகும்,
உங்களை கர்த்தர் மேன்மையான ஸ்தானத்தில் உயர்த்துவாராக. சோர்ந்து போய் விடாதீங்க. நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வருகிறது. ஒடுக்கம் இல்லாத விசாலம் வரப்போகிறது. உங்கள் நெருக்கங்கள் மாறி ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளிட போகிறார். அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நீங்கள் காண போறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், நெருக்கத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணினாங்க, ஒடுக்கத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணினாங்க. யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், தான் புத்திரர் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாக இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கரைக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். தான் புத்திரர் தங்கள் குடியிருந்த இடம் அவர்களுக்கு ஒடுக்கமாக இருந்தபடினால, குறுகினதாக இருந்தபடினாலே அந்த ஒடுக்கத்துக்கு எதிராக அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. அநேக வேளையில் நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் வரும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். செயல்பட முடியவில்லை. இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது, என்னால் ஏதும் செய்ய முடியாது என்கிற நிலைமையில வந்து விடுகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தான் புத்திரர் தங்கள் ஒடுக்கத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள். லேசேமிலே யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணி அந்த பகுதியை சுதந்திரித்து அந்த பட்டணத்துக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய பெயரை வைத்தார்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் ஒடுக்கத்துக்கு விரோதமாக, உங்கள் நெருக்கத்துக்கு விரோதமாக நீங்கள் போராடுங்க. நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. ஒடுக்கம் வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வரும் பொழுது சோர்ந்து போய் விடாதீர்கள். யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் சொன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, பலங்கொண்டு திடமனதாகிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அதே வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலங்கொண்டு திடமனதாக இருங்கள். உங்கள் ஒடுக்கத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுங்க. ஒடுக்கத்தை பழகிடாதீங்க. இந்த ஒடுக்கம் தான் எனக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், இனி என் வாழ்நாளெல்லாம் இப்படியே இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் விடாதீங்க. நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, ஜபத்தை ஏறிடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் போராடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிங்க. எப்படி யாப்போக்கு என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையில் அவன் தனித்திருந்து தேவனோடு போராடி ஜெபித்தானோ, மனுஷனோடு போராடி ஜெபித்தானோ, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அங்கே சொல்லுகிறார், நீ மனிதனோடு போராடி மேற்கொண்டாய். தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்ட அந்த அனுபவம், நெருக்கங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போய் விடாதீர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எழும்புங்க, உங்கள் ஒடுக்கம் மாறும். ஹல்லேலூயா. தான் புத்திரருடைய ஒடுக்கம் மாற அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் செயல்படுங்க. சோர்ந்து போய் மூளையிலே ஒடுங்கி விடாதீர்கள். நீங்கள் செயல்படுங்கள். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போய் விடாதீர்கள். ஒடுக்கத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நீங்கள் ஆயத்தமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14:4 சொல்லப்படுகிறது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், பொன்னகிரி ஒழிந்து போயிற்று. ஹல்லேலூயா. ஒடுக்கினவன், உங்களை ஒடுக்குகிற பிரச்சனை, உங்களை ஒடுக்குகிற போராட்டம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக காணப்படுகிற யுத்தங்கள், போர்கள், சண்டைகளை கர்த்தர் அதம் பண்ணி போடுகிறார். ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஒடுக்கிறவன் ஒழிந்து போனான், பொன்னகிரி ஒழிந்து போயிற்றே. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் செயல்பட ஆயத்தமானா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது ஆயத்தமானா, உங்களுக்காக கர்த்தர் ஒடுக்கத்தை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொன்னது போல உங்கள் ஒடுக்கம் மாறும். உங்களை ஒடுக்கினவன் ஒழிந்து போனான். கடன் தொல்லைகள் மாறுவதாக என்று கட்டளையிடுகிறேன். வியாதியின் படுக்கை மாறுவதாக என்று கட்டளையிடுகிறேன்.
பாவ போராட்டங்கள் விலகுவதாக என்று கட்டளையிடுகிறேன். திருமண தடைகள் விலகுவதாக. அநேக ஆண்டுகளாக திருமணத்துக்காக காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் திருமண தடைகள் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். உங்கள் ஒடுக்கம் மாறும், உங்கள் நிந்தைகள் மாறும், உங்கள் அவமானம் மாறும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை காண்பீங்க. இதுவரைக்கும் ஐயா நான் தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன், நான் வேதனையை சுமக்கிறவனாக இருக்கிறேன், கண்ணீரை கடந்து வந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஒடுக்கினவன் ஒழிந்து போனான். உன்னை ஒடுக்கின அவமானம், உன்னை ஒடுக்கின தோல்விகள், உன்னை ஒடுக்கின பாவ போராட்டங்கள் விலகுவதாக, தோல்விகள் மாறுவதாக என்று சொல்லுகிறேன். அன்பார்ந்த தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அந்த நெருக்கத்தில் பெருக்கம் உண்டானது. அல்லேலூயா. அதே போல இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒடுக்கத்தில் கர்த்தர் ஒரு விசாலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒடுக்கினவன் ஒழிந்து போவானாக. பிரசங்கி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இதற்கு பின்பு சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். இங்கே எழுதப்பட்ட வசனத்தின்படியாக ஒடுக்கப்படுகிற, போராட்டத்தை அனுபவிக்கிற, தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கிற, வாழ்க்கையில் முன்னேற்றம் வரலை, பிஸ்னஸில் பலவிதமான தடைகள், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, தொழிலை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நடத்த முடியல, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்கள் ஒடுக்கத்தின் கண்ணீரை, உங்கள் கண்ணீரெல்லாம் விட துருத்தியில் இருக்கு. உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய துருத்தியில் இருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஒடுக்கம் மாறும். ஒடுக்கப்பட்டவரின் கண்ணீரை கண்டே. ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். நிச்சயம் உங்கள் ஒடுக்கம் மாறுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒடுக்குகிறவன் உன்னிடத்தில் வருவதில்லை. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சேனையானது புறப்படும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அது சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒடுக்குகிறவன் உங்கள் எல்லைக்குள்ளே நுழைவதில்லை. தோல்விகள் உங்கள் எல்லைக்குள்ளே நுழைவதில்லை. கர்த்தர் உங்கள் எல்லையை சுற்றிலும், உங்கள் பாளையத்தை சுற்றிலும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளையே, நான் தைரியமாக சொல்லுகிறேன், ஒடுக்குகிறவன் இனி உங்கள் வழியே கடந்து வருவதில்லை. பொன்னகிரி அழிந்து போனான். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளையே, ஒடுக்குகிறவன் உன் எல்லையில் நுழைய கர்த்தர் இனிமேல் அனுமதிக்க மாட்டார். ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கர்த்தரை நோக்கி செயல்படுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தாவே என் ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி மன்றாடுங்க. சோர்ந்து போய் விடாதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். தான் புத்திர தங்கள் ஒடுக்கத்தில் சும்மா இல்லாமல் அவர்கள் கர்த்தருக்காக எழும்பினார்கள். அந்த ஒடுக்கம் மாற யுத்தம் செய்தார்கள், செயல்பட்டார்கள். அந்த ஒடுக்கம் மாறி விசாலம் உண்டானது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒடுக்கப்படுகிற உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிற தேவன், உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உள்ளத்திலிருந்து அவர் உங்கள் கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தர். அன்பான தேவ பிள்ளையே, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒடுக்கிறவன் உன் வழியை கடந்து வருவதில்லை. உங்கள் பாளையத்தை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாப்பாராக. உங்கள் வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பாராக. இரவு நேரங்களில் தூங்க முடியவில்லை, பலவிதமான கனவுகள், பலவிதமான பயமுறுத்துகிற கோரமான கனவுகள் வந்து பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒடுக்குகிறவன் இனி உங்கள் வழியில் கடந்து வருவதில்லை. பயமுறுத்துதல்கள், திகில்கள், இரவு நேரங்களிலே ஏற்படுகிற மரண பயம், வியாதியின் பயங்களை கர்த்தர் அகற்றுவாராக. படிப்பை குறித்ததான பயம், நான் மேலே படித்து வருவேனா, நான் பாஸ் ஆவனா என்று சொல்லி பயப்படுகிற அன்பு பிள்ளையே, கர்த்தர் உங்கள் பயத்தை புறம்பே தள்ளுவாராக. அல்லேலூயா. நான் கடைசியாக சொல்லுகிறேன்,
சங்கீதம் 103:6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கர்த்தர் இந்த ஜெப வேளைகளை என்னை வாழ வைக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் நெருக்கம் மாறும், உங்கள் ஒடுக்கம் மாறும், உங்கள் கண்ணீர் கவலைகள் மாறும். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார், ஒரு விசாலத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஒடுக்குகிறவன் இனி உங்கள் வழியை கடந்து வருவதில்லை. நீங்கள் சுகமாக தங்கியிருப்பீங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, நீங்கள் சுகித்திருப்பீங்க. கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.